ஜிமெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுல பர்சனல் இன்ஃபோன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பாஸ் கீ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன் லாக்கை வெரிஃபை பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். யூசர் நேம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிடுங்க. அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஓகே ஆகிடும். ஒன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் இமெயில்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் சேஞ்ச் இமெயில்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்பவே கரெக்டாக நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எஸ் சேஞ்ச் இமெயில்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இமெயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி என்ன இமெயில் வச்சுருந்தீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இமெயிலை நீங்கள் உங்களோட இமெயிலாக மாற்றிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா மேக் திஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இமெயில்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு என்ன இமெயில் இருந்துச்சோ அதவே பார்த்தீங்கன்னா இமெயிலாக இப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செட் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாற்றிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் நியூவாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி இமெயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.